இப்படி ஒரு சின்ன விஷயத்த பண்ணாததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை. கஸ்டமர் ஒருத்தவங்க நல்லா கிராண்டா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லரிங்ல நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்களோட எக்ஸ்பென்சிவான பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு. இந்த ஃபால்ட் எதனால வந்ததுன்னா, பிளவுஸ் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி அப்படியே திருப்பி இந்த பிளவுஸை ஃபினிஷ் பண்ணி தச்சு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆரி ஒர்க் பண்ணி பிளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு கேன்வாஸ் உள்ள கொடுக்கணும். இல்லைன்னா அடிஷ்னலா கிளாத் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஃபால்ட் வராது. அடிஷ்னலா நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா வேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எங்க ட்ரீம் ஃபிட் டிசைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.